நாங்க பெரிய கோயிலுக்கு பூசை பார்க்க போறோம். இது பூசை பார்த்தாலே எங்களுக்கு பாவம். அண்ணா இந்த வீடு எலிங்கிறா இப்போ எங்கட வயசு வைக்கும் என்ன சோடி இல்லை பிள்ளை தெரியும் இந்த பிள்ளைய பாஸ் மேலே காணும் நீங்கள் நடவுக்கு நீங்கள் எடுக்கணும் ஏண்ட தாய்மா இப்போ பிள்ளைய தாய்க்கம் தெரியும் 10 மாதம் பெற்று சுமந்த தாய்க்கம் தெரியும் அந்த அந்த அருமை உங்களுக்கு தெரியும் தானே அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது தாழ்மையும் கொடுக்கணும். நீ பயப்படாதேம்மா, நீ திடப்படுத்தி கொண்டீரு. நான் ஒன்று இருண்டல அதோட நான் மறைக்கல்விக்கு மறைச்சிட்டேன். நீ மறைக்கல்விக்கு போக தேவையில்லை, ஒன்றுக்கும் போக தேவையில்லை, ஒன்றுக்கும் போக தேவையில்லை, மழைக்கல்வி போக தேவையில்லை. நீ என் பிள்ளைகளையும் மறைக்கல்வியால மறைச்சிட்டேன். பெரிய கோயில் பூசைக்கே நான் போறேன். இவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. இந்த பூசையை நான் பார்க்கணும். என் பிள்ளை இப்படி ஒரு அவமானத்துக்கும் இப்படி என் பிள்ளைக்கு மனத்தாங்களுக்கும் என் பிள்ளை மனம் குழம்பி என்ன கலைக்கிறது என்ன செய்கிறது தெரியாத நிலைமையில் என் பிள்ளை தடுமாறி கொண்டு நின்றது. நான் என்ன வேலை சொன்னாலும் அது யாருக்கு சொல்ற மாதிரி இருக்கு. என் பிள்ளை லூசு மாதிரி சரி மாதிரி தொடங்கிருது. போலீஸுக்கு நீங்க சொன்னீங்களா சந்தேக நபர்கள் தொடர்பா போலீஸ் என்ன சொன்னது? அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலாமாம் தாங்கன்னு சொல்லிட்டு போய் நம்ம எங்களை குழம்ப வேணாம். ஃபாதர் மார பேரை திரும்ப ஒரு சொல்ல முடியுமா? ஃபாதர் மாட்ட குயின்சன் ஒரு ஃபாதருக்கு நிச்சன் ஒரு ஃபாதர். இவங்க ரெண்டு பேரும் உங்களை சந்தேகம் இவங்க ரெண்டு பேரும் பயப்படுத்தினால என் பிள்ளை அம்மாவுக்கு எல்லா கதையும் அம்மாவுக்கு சொல்லுவா. அம்மாவுக்கு ஒரு டமும் என் பிள்ளை போகாது என்னோட தான் இருக்கும். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். இந்த மறைக்கலி ஒன்றுக்கு போனதால இவங்க பெருட்டினதால நீ என் பிள்ளைய இப்படி சொல்லி அந்த நிலைமையில தான் எனக்கு இதை மறைச்சு வச்சிருந்தவா. போன் காய்ச்சி கொண்டு கேட்கல நான் இந்த கதையை பிடிச்சு அடிச்சு பெருட்டினோட என் பிள்ளை சொல்லிட்டு அப்ப சொன்னா உங்களுக்கு சொல்லாதானமா இன்னும் மன வேதனையா இருந்தது. ஆனா சொல்லிட்டேன். ஆனா நான் இதை மறைச்சு வச்சது எனக்கு சரியான வேதனையா இருக்கும்மா. உங்களுக்கு நான் போய் சொல்றேன் இல்லையம்மா, இதை மட்டும் மறைச்சிட்டேன் அம்மா. அவங்க சொல்ல வேணாம என்ன பயப்படுத்தினவே அம்மா. அதனாலதான் நான் சொல்லிட்டேன். என் பிள்ளை எனக்கு சொல்லி அழுதவா. அப்படியே யோசிச்சு யோசிச்சு என் பிள்ளை விசர்குணமா போயிட்டு ஒரு நேரம் நல்ல மாதிரி கழிப்பா, ஒரு நேரம் ஒரு மாதிரி கழிப்பா. நான் என் செல்லங்களுக்கு சொல்றேன் அக்காவோட இருந்து பொழுதுபோக்கா படிங்க, கேட்டு கேட்டு படிங்க, கேட்டு படிங்க. அக்காவை யோசிக்க விடாது. எங்க அக்கா இப்படியான ஒரு பிரச்சனையில அம்பிட்டுட்டா ஐயா. எந்த அண்ணன் மாடலான இவ வந்து சுவாத்திலே ஒரு அமைதியான பிள்ளை, ஒரு சோழி சுரட்டு இல்லாதவா. ரெண்டாவது இருந்து ஆரோட கயக்கிறதோ அந்த பிள்ளை இருக்கிறதே தெரியாது, அப்படியான ஒரு பிள்ளை தான். ஆனால் அந்த பிள்ளைய வந்து மரக்கல்விக்கு போனதில் நடந்த சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் வந்து ஈடுபட்டது இந்த 2 சுவாமியாருக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், 1000 மட்டத்தில் எடுக்கணும். இவர் எடுக்க தவறினார். உலக ரீதியாகவோ அல்லது பொதுமக்கள் ரீதியாகவோ அடுத்ததாக மரக்கல்வி என்று சொல்லி பிள்ளைகளை கூட்டிட்டு இந்த மறையாசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் என்னென்னு அடுத்த மரக்கல்வி பிள்ளைகளை நாங்கள் அனுப்புகிறோம். ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளை நாங்கள் அனுப்புகிறோம். இதுதான் எங்கள் இதுக்கு வந்து அதாவது வந்து என்ன பிரச்சனை வெளிச்சத்துக்கிறோம், குற்றவாளியும் தண்டிக்கப்படப்படும். அவ்வளோ வந்து